ஹலோ, நான் தான் ரோகன் பிளேயர் பேசுகிறேன். இப்போ ஜூன் 6 ஒமாகா பீச்சில் மேரிட் ஃப்ரான்ஸில் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது. அது ஜெர்மனி தான் எல்லாரையும் ஃப்ரான்ஸ் நாட்டிலையும் அமெரிக்கா நாட்டிலையும் கொண்டுருக்காங்க. ஏன்னா ஜெர்மனி நாட்டில் ஹிட்லர் இருக்காரு. அதுதான் மேட்ரு. நாம் இப்போ அமெரிக்காக்காரன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே போட்டிருப்பாங்க. செகண்ட் பார்ட் இப்போ என்ன மேட்ருன்னா, நம்ம அமெரிக்கா இப்போ இங்கிலாந்து கூட ஜெர்மனி நாட்டுக்குள்ளே போய் நம்ம ஃபைட் பண்ணோம். ஜெர்மனி அந்த நாட்டில் தான் ஹிட்லர் இருக்கார். வாங்க பார்ப்போம். டைலர் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். டைலர் யாருன்னு நம்ம ஃப்ரெண்டு தான். இவர் தான் நம்ம சோல்ஜர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இவர் மறந்துடாதீங்க. இவர் எத்தனை பேர் கொள்றாருன்னு பார்ப்போம். வாங்க, அது ஒருத்தர் இருக்காங்க. இவன் தான் மொதல் என்ட்ரன்ஸ் சாப்பிட போகிறான். பார்த்துங்க, இவன் தான் மொதல் சாப்பிட போகிறான். இந்த வீடியோ ஒரு டாஸ்க் வச்சுப்போம். யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பேரை நான் சொல்லுவேன். யார் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். சாதாரண இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் தான் அவங்க பேர் வரும். அது ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அவங்க பேர் நான் சொல்லுவேன். டாப் 10 கூட வச்சுக்கலாம். வாங்க, யார் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ 10 பேருக்கு பேர் சொல்லுவான். தேர்ட் பார்ட்டில் இது செகண்ட் பார்ட்டுங்க. வேர்ல்டு வார் பாலிகன் பார்ட் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது பிடிக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும். அந்த கன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்போக் கன் சூப்பராக இருக்குது. ஸ்கோப் கன் சும்மா தரமாக இருக்குங்க. பாருங்கள், அடி வாங்குற பாருங்க. இதுமாதிரி அடி மரணம் தான் வரப்போகுது. மரணம் அடி வாங்க. இப்போ ஹெட் ஷாட் விட போகுது. ஹெட் ஷாட் சரண ஹெட் ஷாட் விடுது. அவனுக்கும் வந்தது செம்ம ஷாட்டு. நான் சொன்ன டாஸ்க்கு யார் ஃபஸ்ட்டு முடிகிறாங்களோ ஃபஸ்ட்டு 10 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். லைக்கும் இந்த கமெண்ட்டை கூப்பிட்றாரு, என்னன்னு பார்த்துருவான். இவர் எதுவும் இந்த பஸர் எடுத்து அந்த பங்கர்லாம் வடிய சொல்கிறது. இதுதான் பஸரா? ராக்கெட் லான்ச்சர் பேர் பஸாரான். ஒரு பஸர் உடச்சாச்சு, பங்கர் உடச்சாச்சு. அந்த பங்கர்லேருந்து எனிமிஸ் வருவாங்க. பங்கர் கூட தான் 3வது பங்கரும் உடைக்க போகிறோம். இந்த பங்கர்லாம் உடச்சாச்சு. பாம்பு செட் பண்ண போகிறோம். இந்த பங்கர் என்ன ஆகும்னா, அதில் வந்து எனிமிஸ் நிறைய பேர் வருவாங்க. பங்கரை போட்டதுனால எனிமிஸ் எடுத்துருவாங்க. அதனால தான் அவ்வளோதாங்க, மிஷின் முடிஞ்சுதுங்க. டொமில் தேர்ட் பார்ட் எப்போ வேணும்னா நாளைக்கு தான் வரும். தேர்ட் பார்ட்டு கவலைப்படாதீங்க. இந்த ஆடு வேறு வரப்போகுதுங்க. சைக் கடுப்பாகுது. ஆடு முடிஞ்சிச்சு. அவன் 2வது மிஷின் வாங்க போனான். ரிவார்ட் சார் கொடுக்குறாங்க, க்ளைம் பண்ணிப்போம். சரிங்க, க்ளைம் பண்ணியாச்சு. இப்போ எதனா கொடுப்பாங்களே, க்ளைம் பண்ணுறது எதாவது கொடுக்குறாங்க. ஓ, கன்னு பேர் வந்து தாம்சன். வா, வேறு லெவல் கன் கொடுத்துருக்காங்க. அந்த கன்னை நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த கன்னை எடுத்து நம்ம வச்சுப்போம். அதனால் போய் எக்யூப் பண்ணுறோம். பழைய கன்று எடுத்துகிட்டு புது கன்று வைக்க சொல்கிறாங்க. வச்சுருவோம். அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்கிரேட் பண்ணுறதா நம்ம எத்தனை வாட்டி பார்த்துருப்போம். வர காசு கூட அப்டேட் பண்ணோமா. 2வது ரவுண்ட் மாற்றியாச்சு. கொஞ்சம் டேமேஜ் அதிகமாகிக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் அந்த மிஷின் முடிய போகிறோம். கவலைப்படாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம ரோகன் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. 2வது மிஷின் போயிடுவோம். ஒமாகாவில் பீச்சில் அந்த 2வது மிஷின் போயிடுவோம். ஆடு வேறு வருதுங்க. கேன்சல் கொடுத்துட்டோம். நாங்கள் 2வது மிஷின் போயிடுவோம்.
பாருங்க மொட்டை மாடியன் செம்ம அடி வாங்கணுங்க பாருங்க என்கிட்ட டைலர் சுடுவானான்னு தெரியுது. அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், அந்த கஞ்சிஷ் என்ன பண்ணியிருப்பான், புல்லட்டை தான் சுடுவான். ஆனால் அந்த பக்கம் போகாது புல்லட்டு. அந்த கஞ்ச பையன் புல்லட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயே சொல்லுவான். அப்படின்னா யாரா சோல்ஜர் போட்டது? ஏண்டா சாவும் மாட்டுற, என் கூட இருந்து உயிரை வாங்குற. சொல்கிறது இது வரைக்கும் ஒரு சோல்டர் சுட்டுருவானு தெரியுது. அதில் வர ட்ரெய்லரு இது பாருங்கள். லாக்கெட்டில் எடுத்து வராங்க பாருங்கள். ஒருத்தனை சுட்டுக்க மாட்டான். இது பாருங்க, ஏன்னா ஒருத்தனை வச்சு சுட்டுருந்தோம்ல. ஐயோ டேங்க்லாம் வருதே. ஓ டேங்கை சுட்டாங்க டெய்லரு. பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ செம ஷாட்டாக வந்துச்சு. டெய்லர் இவனுக்கு எதுவும் ஆகலை. நாம் அந்த டேங்கர் முடிச்சிட்டோம். செமடிங்க. நம்ம வீடியோ பண்ணிடணும். அவன் தான் இந்த மிஷினோட முடிஞ்சது. செகண்ட் பாட்டு தேர்ட் போர்ட் அப்புறமா வரும். கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் போர்ட் லேட் ஆகிடுச்சு. ஆனால் எக்ஸாம் டைம் இருந்தது ஸ்கூலில். அப்படி லோகன் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கை யார் 10 பேர் அந்த 10 பேர் பார்த்துருவோம். அந்த 10 பேர் யார் நான் பேரும் போடுவேன். அவங்க தான் எனக்கு கமெண்ட்ஸ். அந்த 10 பேர் மேலே போனால் கிடையாதுங்க. அந்த 10 பேருக்குள்ளே யார் பண்ணுறாங்களோ அவங்க தான். அவங்க பேர் நான் யூடியூப்பில் சொல்லுவேன். ஆடு வர வருதுங்க. முடிய போடுற நேரத்தில் ஏன்டா ஆடு? உனக்கு சொல்ல வந்துட்டேன். இது ஆன்லைனும் விளாட்லாம், ஆஃப்லைனும் விளாட்லாம். இந்த கேமை நீ வேணா வேர்ல்டு வார் குவாலிஃபை ட்ரை பண்ணி பாருங்க. இவன் என்ன நான் சொல்கிறேன், நான் அப்படியே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்தால் அது உங்களுக்கு ரொம்ப புரியும். ஃபஸ்ட்டு இதில் நான் ஒழுங்காக எடிட் பண்ணிக்க மாட்டேன். டைம் டபுள் போட்டிருப்பேன். அதனால் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்கும். சைட் பார்ட்டில் நான் தரவாக எடிட் பண்ணியிருப்பேன் இன்ஷாட்டில். அதனால் சூப்பராக கேட்கும். அவ்வளோதான். இந்த வீட்டு இதோட முடிய போகுதுங்க. பாய். அந்த 10 கமெண்ட் ஏன்னு பார்த்துருவோம். டாட்டா.